ஆயுஷ் மாத்ரேவையும் டூபே கூட மும்பைக்கு ட்ரேட் பண்ண போறாங்களா சிஎஸ்கே. அப்புறம் த கிங் கோலி அரைவ்டு கைஸ். இங்கிலாந்துக்கு எதிரான ஓடிஐல கோலி விளையாட போறது நியூஸ் வந்தது கைஸ். அதை பத்தியும் பார்த்துடலாம். நம்ம சேனலுக்கு பார்த்தா புதுசா இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். இப்போ அவங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த லெஜெண்டரி பிளேயர் நியூஸ்ல இருந்து சொன்னாலே ஞாபகம் வர பிளேயர்ஸ்ல இவரும் ஒருத்தர். அவரோட ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிடுறாரு கைஸ். அவர் யார் தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்ல சொல்றேங்க. கரெக்டான கமெண்ட் பின் பண்றேன். இப்போ வாங்க கைஸ் விராட் கோலியோட கம்பேக்கு போயிடலாம். இன்னைக்கு நடக்க போற ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஓடிஐ சீரிஸ்ல விராட் கோலி விளையாட வேண்டியது கைஸ். பட் ஐபிஎல் ஒரு இன்ஜுரி ஆச்சுல, அதனால ஆப்கானிஸ்தான் எதிரான ஓடிஐ சீரிஸ்ல இருந்து ரூல் அவுட் ஆயிட்டாரு. ஆனா இப்ப ஜூலை 14 நடக்க போற இங்கிலாந்துக்கு எதிரான ஓடிஐ சீரிஸ்க்கு விராட் கோலி விளையாட போறாருன்னு நியூஸ் வந்தது கைஸ். இது கன்ஃபார்ம் தான், அபிஷியல் நியூஸ் தான். நீங்க என்ன நினைக்கிறீங்க விராட் கோலி விளையாட பத்தி கமெண்ட்ல சொல்றீங்க. இப்போ வாங்க கைஸ் நம்ம ஆயுஷ் மாத்ரேவோட விஷயத்துக்கு வருவோம். இது ஹார்திக் பாண்டியாவோட ட்ரேடுக்காக வந்த நியூஸ் தான் கைஸ். ஆனா ஹார்திக் பாண்டியாவை வாங்க சிஎஸ்கேக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி தான் கைஸ் தெரியுது. ஆனா எப்படி இந்த ட்ரேட முடிக்க போறாங்க சொல்லிட்டாங்க தெரியல. ஏன்னா ஹார்திக் பாண்டியா டு சிவம் டூபே ஈக்குவலா இல்லையே. ஏன்னா நீங்க பர்ஸ் வயசுல எடுத்துனாலும் சிவம் டூபே வேல்யூ கம்மி கைஸ், பாண்டியாவோட வேல்யூ அதிகம். மும்பை வேற பாண்டியா மேல அதிகமா இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க டூபே கூட ஆயுஷ் மாத்ரேவும் கேட்க வாய்ப்பு இருக்கு கைஸ். ஏன்னா ரோஹித் சர்மா இன்னும் 2 or 3 இயர்ஸ்ல ரிட்டையர்மெண்ட் ஆக போறாரு. அவருக்கு ஈக்குவலான ரீப்ளேஸ்மெண்ட் பாத்தீங்கன்னாக்கா மார்க்கெட்ல யாருமே இல்ல ஆயுஷ் மாத்ரேவை தவிர. சிஎஸ்கே அவசரப்பட்டு அவர் என்ன விட்டுற போறீங்க. அவ்வளவு மாதிரி பிளேயர் எல்லாம் கிடைக்க மாட்டாங்க. நம்மளுக்கு ஆடின மேட்சஸ் எல்லாம் எடுத்து போனதே அவர் தான் கைஸ். நம்ம டீம் அவர் தான் கைஸ் எடுத்துட்டு போனாரு. அதுவும் கொஞ்சம் பால் ஸ்பேஸ் பண்ணுவாரு, அதுல பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவாரு. கண்டிப்பா ஆயுஷ் மாத்ரேவை எம்ஐ கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது கைஸ். ஆனா சிஎஸ்கே நம்மளுக்கு பாண்டியா கூட வேணாம். எங்கன்னா ஆயுஷ் மாத்ரே மாதிரி பிளேயர் எங்கன்னா ட்ரேட் பண்ணிட போறீங்க சிஎஸ்கே. அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு வரப்போற சீசன்ல கேப்டன்சி மெட்டீரியலாவும் அவர் இருப்பாரு. ஆனா இதுல என்ன பயமா இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா சஞ்சு சாம்சன் வந்தா போறதுக்காக ஜடேஜாவே ட்ரேட் பண்ண டீம் கைஸ் இது. அதனாலதான் ஆயுஷ் மாத்ரே எங்கன்னா ட்ரேட் பண்ணி அனுப்பிட போறான்னு சொல்லிட்டு தான் பயமா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஆயுஷ் மாத்ரே மேலனா சிஎஸ்கே கை வைக்க வாய்ப்பு இல்லதான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆர்டிகன் டூபே பிளஸ் மாத்ரேவா இல்ல ஆர்டிக் ஈக்குவல் டூபேவா? மறக்காம கமெண்ட்ல சொல்றீங்க. வீடியோ கூட லைக் கொடுத்துருங்க. அடுத்த வீடியோ பார்ப்போம். பாய் கைஸ்.